ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக்லா லைஃப். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, ஒரு டாபிக் வெற்றி, அதை பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் நான் செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ தான். எப்போவுமே நம்ம செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வெற்றிலை தீபம் போடுவோம். அதுக்காக தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். செவ்வாய்க்கிழமைன்றனால காலையில் சீக்கிரம் எழுந்து நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வாசல்லாம் நல்லா பெருக்கி தொடச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறம் சரி சின்னதாக ஒரு கோலமும் போடணும்ல, அதனால் கோலமும் போட்டாச்சு. நம்ம எல்லாரோட லைஃப்லேயுமே நம்ம எல்லாரும் எதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், நம்ம லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒரு டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும். நம்ம லைஃப்க்கு இது தேவை அப்படின்னு நம்மளோட லட்சியத்தை அடையிறதுக்காகவும் நம்ம குறிக்கோளுக்காக தான் நம்ம எல்லாருமே நம்ம எப்படியாவது நம்ம லைஃப்பில் நம்மளும் 4 பேர் மதிக்கிற மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதோ பிறந்தோ வாழ்ந்தோ இறந்தோ அப்படி இல்லாமல் நம்மளோட லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும். அதுதான் நம்ம எல்லாரோட மனசுலேயும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறது. எப்படியாவது ரொம்ப கஷ்டப்பட்டாவது ஏதாவது ஒன்று நம்ம சாதிச்சோம். சில பேருக்குலாம் கஷ்டம் அப்படின்னு ஒரு இது இருக்காது. அவங்க ஃபேமிலி நல்லா வெல் செட்டில்டாக இருக்கும். நம்ம இதை வச்சு நம்ம கேரி ஆன் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இருக்கிறது கண்டிப்பாக அது தொடர்ச்சியாக இருக்கணும். ஆனால் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம மற்றவங்கள டிபெண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். நம்ம ஃப்யூச்சருக்கு நம்மளுக்கு இது தேவை அது தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். வெற்றின்ற ஒரு வார்த்தைக்காக தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு சின்ன வேர்டாக இருக்கலாம் வெற்றி. ஆனால் அதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட எத்தனை இடத்துல நம்ம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது. எத்தனை கஷ்டப்பட்டாலும் நம்ம எப்படியாவது அதில் மீண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். இது ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு இடத்துல நம்ம விழுறோன்னா அந்த இடத்துல மட்டும் நிற்காதீங்க. நம்ம விழுறோம்ல, அப்போ விழுறவங்களுக்கு நம்மளால் எழுந்துக்கிறதுக்கு அதுக்கான தெம்பு நம்மளுக்கு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று நம்ம செய்கிறோம், அதில் நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கல, நம்மளுக்கு ஃபுல்லாக லாஸ் ஆயிடுச்சு. அப்படியே இருந்தாலும் அதே இடத்துல லாஸ் ஆயிடுச்சு சொல்லிட்டு அப்படி இல்லாமல் என்னால் மீண்டு எழுந்து வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் மீண்டு எழுந்து வர முடியும். நம்மளுமே வாழ்க்கையில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ கஷ்டப்படுறோம். ஆனால் நம்மளால் வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியலையே சொல்லிட்டு மனசு மட்டும் என்றைக்குமே தளர விடாதீங்க. நம்ம ஏதாவது ஒன்று இப்போ நிறைய வேலை செஞ்சிட்ருக்கோம். ஏதாவது ஒரு வேலை நம்மளுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். அது ஒன்று மட்டும் நம்ம அதை நினச்சி மட்டும் போய்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றின்ற ஒரு இலக்கு நம்ம எல்லாருமே அடைய முடியும். நம்ம எதை தொட்டாலும் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகுது சொல்லிட்டு அதை பற்றி என்றைக்குமே நினைக்காதீங்க. பல கஷ்டத்தை தாண்டி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். கடவுள் நம்மளுக்கு கண்டிப்பாக சோதிப்பார், நிறைய கஷ்டத்தை கொடுப்பாரு. இவங்க எப்படி இதால் தாங்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டத்தை கொடுப்பாரு. இருந்தாலும் நம்ம அதுலேருந்து மீண்டு எழுந்து அதை சக்ஸஸ் ஒன்று அடையும் போது வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். இப்போ நிறைய வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனவங்களாக இருக்காங்களே, நம்ம அவங்கள பார்ப்போம். சக்ஸஸ் ஆனவங்க எடுத்தோன்னே ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்க சக்ஸஸ் ஆகியிருப்பாங்களா? கண்டிப்பாக இல்லவே இல்லை. அவங்களும் நிறைய கஷ்டத்தை தாண்டி நிறைய அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு தான் அவங்க ஒரு லெவலுக்கு அவங்க மேலே ஏறி வருவாங்க. அதே மாதிரி தான் கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ன்ற ஒரு இடத்துல நம்மளும் போய் நிற்போம். ஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்லதுக்கே அப்படி சொல்லிட்டு பல கஷ்டத்தை தாண்டியும் நம்ம கண்டிப்பாக முன்னேறுவோம் அப்படி சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ்ன்ற ஒரு இடத்த நம்ம கூடிய சீக்கிரம் ரீச் பண்ணுற இடம் வரப்போகுது. இந்த ஒரு இதை மட்டும் நினச்சி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, நம்மளும் நல்லபடியாக வெற்றிலை தீபம் போட்டு மனசுக்கு நிறைவாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா
லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.